ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா. வீக்லிபீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. இந்த வாரம் எலிமினேஷன் வாரம் சும்மா 2 டீம் வந்து சுட சுட ரோஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. 2 டீமே எதிர்பார்த்ததா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் த சீசனே வந்து ரொம்ப சுமாரா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு டீமோட ஃபேன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு எனக்கு ஆப்போசிட்ல. சரி, ஓகே, அதெல்லாம் எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ டு ஸ்டார்ட் வித் பரத். என்னத்த சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? அதாவது சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே ஓகே, நான் ஆனஸ்டா சொல்றேன். சீசன் ஸ்டார்டிங்ல இது நல்ல டீம் தான் நினைச்சேன். மிட் சீசன்ல ஒரு ஃபேனா ரிவ்யூ பண்ணிருப்பேன்னு வச்சுக்கோங்க, குவாலிஃபை ஆகும் அப்படின்ட்டு. ஆனா ஆக்ஷன் முடிஞ்சப்போ இப்ப நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இந்த டீம் வந்து ஆக்ஷன்லேயே தப்பா எடுத்துட்டாங்க, அங்கேயே தோத்துட்டாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லைங்க. ஆன் பேப்பர் நல்லா தான் இருந்துச்சு. அந்த திரிபாதி ஹூடான்ற அந்த 2 ஸ்பாட் வேணா சொல்லலாம், லைக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த 10 ரன் ரிட்டர்ன் பண்ணதே தப்பு. நூர் அகமது 10 கோடி எடுக்க கூடாது, நான் சொன்னேன் இல்ல அப்படின்னு நிறைய பேர்லாம் சொல்றாங்க. இப்ப திருப்பதி ஹூடாமே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நான் அப்பயே நினைச்சேன் சிஎஸ்கே வந்து எடுத்தாலே வந்து அவங்க ஃபார்முக்கு வந்துருவாங்க, பயங்கரமா ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பயே நினைச்சேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசியிருப்பாங்க. இப்ப அவங்க அடிக்காதனால போட்டு பெரட்டி எடுக்கிறாங்க. ஆமா. அண்ட் 10 ரானா நூர் அகமது 10 கோடி எடுத்தது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு யங்ஸ்டர்ஸ், 2 பேருமே யங்ஸ்டர்ஸ். சரிங்களா? 10 ரானாக்கு ஒரு பேட் சீசன் தான் இல்லைன்னு சொல்ல. அண்ட் அதுக்கு வருவோம், வீடியோல வருவோம். 10 நீங்க வந்து எடுத்து தப்புன்னு சொல்லவே முடியாது. எப்படி சொல்லுவீங்க? அதுதான் அவர் ஆக்ஷன் மாத்திருக்காரு, ஓகே. பட் 22 இயர்ஸ் தான் ஆகுது அவருக்கு. நூர் அகமதுக்கு 21 தான் ஆகுதுன்றப்போ யங்ஸ்டர்ஸ் மேல ஒரு 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் சீசன் பெட்டர் வருவாங்க. இப்ப இதே 10 ரானா ஆக்ஷன் பழையபடி மாத்தி வந்தாருன்னா அது டெல்லி 10 ரானா தான். நீங்க ஆக்ஷன்ல ரிட்டர்ன் பண்ணாம ஆக்ஷன்ல விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அதிகமா ஒரு சின்ன ஸ்டார்டிங்ல எடுத்தப்போ அவர் ரொம்ப யங்கா இருந்தார் சிஎஸ்கேல. அவரு ஏஜ் ஆக ஆக அவர் கை வந்து மேல போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஃபரன்ஸ் வந்து காமிச்சாங்க. ஓகே ஓகே, நியூ இன்ஃபர்மேஷன் ஃபவுண்ட் அப்படின்ட்டு. சரி, ஓகே, நம்ம வருவோம் மேட்டருக்கு. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, சேப்பாக் பிரீச். அதான் தெரியுமேடா, ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பெங்களூர்ல ஆரம்பிச்சு டெல்லியில ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு எங்களை வந்து சேப்பாக்ல போட்ட அளவுக்கு நாங்க வந்து பேடா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்னொரு ரெக்கார்ட் நேற்று வச்சிருக்காங்க. என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 முறை தொடர்ந்து சேப்பாக்ல சிஎஸ்கே தோக்கிறதுதான் முத தடவை. நினைச்சு பாரு, 5 முறை தொடர்ந்து நாங்க சேப்பாக்ல தோத்துருக்கோம். இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இப்படிலாம் தோப்போம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நாங்க சேப்பாக்ல இது வரைக்கும் 4 தடவை தான் ஆல் அவுட் இருக்கோமா ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல்ல. சரியா? அதுல 2 முறை கன்சிகூட்டிவ் ஆல் அவுட் இருக்கும். இப்ப ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டா ஆல் அவுட், திரும்ப நேத்திக்கு பாத்தீங்கன்னா பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டா ஆல் அவுட். ஐ திங்க் இப்ப பிளெமிங் சொல்லுவார்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, இதனாலதான் இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், அக்ரெசிவா ஆட வேணாம், கன்சர்வேட்டிவா ஆடலாம் அப்படின்ட்டு. பழையபடி அந்த கன்சர்வேட்டிவ் அப்ரோச் எடுத்துருந்துரும் பயமா இருக்கு. பட் ஓகே, ஆல் அவுட் ஆயிட்டாங்க, தோத்துட்டாலுமே எனக்கு அந்த இன்டென்ட் பிடிச்சிருக்கு. லைக் வந்து கொஞ்சம் அடிக்கிறாங்க, ஓகே, அது பிரச்சனை இல்ல. பட் யா, சீசன் இஸ் அவுட். 180 வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல அந்த பவுலிங் லைனை வச்சு. ஏன் என்ன நினைக்கிறேன், முன்னாடி வந்து 10 ரானா டெட்லி பவுலரா இருந்தாரு, அது ஒரு டிஃபரன்ஸா இருக்குமோ? கண்டிப்பா. எனக்கு அதான் இப்ப ஆக்சுவலி நிறைய பேர் சொல்றாங்கல்ல 10 ரானா வந்து எடுத்திருக்க கூடாது அப்படின்ட்டு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க சீசன்ல இருந்து ஒரு 5-6 மேட்ச் எடுத்ததெல்லாம் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறமும் அடமண்டா இன்னும் 10 ரானா டீம்ல வச்சிருக்காங்கன்றது எனக்கு ஒரு ப்ராப்ளமா தான் நான் பாக்குறேன். லைக் வந்து நான் இட்ஸ் ஜஸ்ட் லைக் ட்ரைங் டு ப்ரூவ். லைக் ஹூடாவுமே அந்த இதுலதான், ஹூடாவுமே அப்படிதான். அவர் ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 ரானா ஹூடாவும். அப்ப வந்து சொல்ற மாதிரி நான் சொன்னேன்ல, இவங்க 2 பேரும் டீம்ல வச்சா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, அதனாலதான் நாங்க எடுக்கிறோம்னு சொல்றதுக்கே வந்து அவங்க எடுக்கிறாங்களோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. மத்த பவுலர்ஸ் நீ அப்படி சொல்லலாம், மத்த பிளேயர்ஸ் நீ அப்படி சொல்லலாம். ஆனா 10 ரானா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்டான ஒரு டெலிவர் பண்ண பவுலர். பிராவோ எப்படி விட்டு போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் அந்த இடத்துல தேவை, அந்த டோனி இப்ப கொடுக்குற பேட்டர்ன் தான், 30 ஓவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி டெத் ஓவர் வரைக்கும் போடுற ஒரு பவுலர் தேவை அப்படின்னு டோனி பார்த்த ஒரு ஆள் 10 ரானா. அவர் நடுவுல ஃபெயில் ஆனா இருக்காங்களா, அவர் ஸ்டாப் பண்ண மாட்டாருன்னா எனக்கு தோணுது. இல்ல, கரெக்ட் தான், அது இல்லன்னு சொல்லல. பட் நான் என்ன சொல்றேன், இது இப்போ ஒரு 7 மேட்ச் தோத்துட்டோம், அவர் அந்த ஃபார்ம்ல இல்ல அப்படின்றப்ப டிராப் பண்ணிட்டு அடுத்த சீசனுக்கு எலிஸ் தேர்வாரான்றதை பார்த்துட்டு, எலிஸ் மாதிரி பவுலர் இல்ல, ஜேமி ஓட்டனும் ட்ரை பண்ணி தேர்வாங்களா, தேர்லாம் நீ அவங்களை கழட்டி விட்டு 10 ரானா எப்படி நெக்ஸ்ட் சீசன் நீ யூஸ் பண்ண தான் போற. கரெக்டா? அவருக்கு ஒரு மேட்ச் ரெஸ்ட் தரலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். சரி, ஓகே, பரவாயில்ல, அது விடுவோமே. அந்த ஹூடாவெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன். திரும்ப திரும்ப எடுத்து எதுக்கு எடுக்கிறாங்கன்னு சத்தியமா தெரியல. சரி, அதெல்லாம் விடுவோம், பார்த்துட்டு விட்டுருவாங்க போல, அவ்வளவுதான். ஆமா, அது அந்த கதறல்கள் குமுறல்கள் நம்ம போக வேணாம், அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போடுவோம். இதுல அது வேணாம், வீக்லி பீடியால டைம் வரும், அதுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டுருவோம். ஆமா, சரி, ஓகே. அதுதான் இப்ப நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கே அவங்க சேப்பாக்கல 5 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்காங்க. அண்ட் 2 தடவை தொடர்ந்து ஆல் அவுட் இருக்காங்க. அதே ஒரு ஃபேக்ட். இது மட்டுமானு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சைலண்டா சிஎஸ்கே செஞ்சுட்டு இருக்காங்க. இது நிறைய பேர் நோட் பண்றீங்களா இல்லையான்னு தெரியல. கடைசி ஒரு 7 மேட்ச் வச்சிருக்காங்க. ஆமா, கடைசி 8 மேட்ச்ல அவங்க 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே அகைன்ஸ்டா. அது மட்டும் இல்லாம சேப்பாக்ல மட்டுமே ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ் ஃபார் தெம். எந்த டீம் இது மேக்ஸிமம் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி மும்பை வந்து மேக்ஸிமம் ஒரு 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே அகைன்ஸ்டா சேப்பாக்ல. இப்ப அது ஈக்குவல் பண்ணிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அதுலயும் ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ் இன் சேப்பாக் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம். சோ ஆர்சிபி இந்த சீசன் நோட் பண்ணி ஆகணும், உங்களுக்கு ஒரு ட்ரெமெண்டஸான சீசனா இருக்கு. அதாவது எல்லா அவே கேம்ஸுமே ஜெயிச்சு 100% வின் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க அவே மேட்சஸ்ல இந்த சீசன். அவங்க நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் புவனேஸ்வர் குமார் பிகம்ஸ் செகண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி.
ஃபர்ஸ்ட் வந்து சகல் நம்மளுக்கு தெரியும். செகண்ட் இப்போ வந்து புவனேஸ்வர் குமார் டாப்ல வந்துட்டாரு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்கு. புவனேஸ்வர் குமார் இஸ் ப்ரூவிங் நான் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் ஹீட் ஆஃப் ஃபார்ம்லாம் இல்லடா, எனக்கு இன்ஜுரி தான் அப்பப்போ ஆகும், மற்றபடி நான் வந்து லெஜெண்ட்னு சொல்லிட்டு ஐபிஎல்ல வந்து அவரு ப்ரூவ் பண்ணி இருக்காரு. இப்போ வரைக்குமே ஆர்சிபிக்கு சூப்பரா டெத் ஓவர்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, அதுவும் சஹல் புவி 2 பேரும் பார்த்தோன்னா ஒரு 2012-13 அப்புறம் தான் அவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க ஐபிஎல்ல. 12 இயர்ஸ்ல அதை எடுத்துன்றது உண்மையிலே செமையான ஒரு விஷயம். நம்ம ஆர்சிபி எப்படி 100% வின் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க அவைலன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி டிசி வந்து 100% இல்லைனாலும் அவங்க விளையாடின 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் வந்து அவையில ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு நல்ல ரெக்கார்டா இருக்கு அவையில. ஹோம் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே சேமா இருக்கு. 2 பேருமே வந்து ஒரே மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் இந்த ஐபிஎல் ஃபுல்லாவே ஒரு முறை கூட 25 ரன்ஸ் கீழே அடிச்சதே இல்ல. அவர் அடிச்ச எல்லாமே 25 அபோவ் தான். இந்த ஐபிஎல் 10 மேட்ச் ஆடிருக்காரா, இந்த 10 மேட்ச் தாண்டி அவர் 11 மேட்சா போன ஐபிஎல்லுமே லாஸ்ட் மேட்ச் அவர் 25+ அடிச்சிருக்காரு. சோ அவர் வந்து ஐபிஎல் ஒரு ரெக்கார்ட் படிக்கிறாரு. He becomes the first batter to score 25+ runs in 11 innings successive. இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்ட் வந்து ராபின் உத்தப்பா வச்சிருந்த 10 இன்னிங்ஸ்ல. இப்போ சூரியகுமார் வந்து ஓவர்டேக் பண்றாரு. சோ சூர்யா கன்சிஸ்டன்ட் குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது இன்னும் இப்போ நடுவில் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆகிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கு நம்ம பாத்துருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் பயங்கர கன்சிஸ்டன்ட். இந்தியன் டீமுக்கு இப்படி இருந்தா சந்தோஷம். T20ஸ்ல இருக்காரு, பட் இருக்காரு. ஓடிஎஸ்ல எடுக்கிறதே இல்லையா அவரு. அதனாலதான் எடுக்கிறது இல்ல. குடுத்த சான்ஸ்ல தலையை எப்படி யூஸ் பண்ணா தெரியும் நம்மளுக்கு. சீக்கிரம் அவுட் ஆயிடுவான். சரி, ஓகே. சூர்யான்னு சொல்லும் போது மும்பை பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது. சோ எஸ், மும்பை ஹஸ் கான் டு த டாப் ஆஃப் த டேபிள். அவங்க ஸ்டார்டிங்ல வந்து பங்காளிங்களா ஒன்னா இருந்தோம். அதாவது 10வது 9வது பொசிஷன்ல இருந்தோம் நாங்களும் மும்பையும். இவன் பாடுறா எப்படி படிச்சு முன்னேறி போயிட்டான். ஆனா நீ எக்ஸாம் அரியர் எழுதிக்கிட்டே இருக்க, ஃபெயிலா போயிட்டு இருக்கன்ற மாதிரி. நாங்க ஃபெயிலா போயிட்டே இருக்கோம். இவனுங்க வந்து அப்படியே இந்த சூரியவம்சம் படத்துல திடீர்னு வந்து முன்னேறி போவான் தெரியுமா, அந்த மாதிரி எங்கேயோ இருந்தாலும் திடீர்னு. மும்பை எப்பவுமே அப்படிதான். எங்களுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. அந்த கம்பேக் குடுக்கறதா வந்து மும்பையோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த சீசன் ப்ராபபிலி தே வில் மேக் இட் இன்டு பிளே ஆஃப்ஸ். பட் கப்பு கிடைக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இருக்குமோ, ஏன்னா நானுமே எங்கேயுமே வாய் கொடுக்காம கொஞ்சம் அமைதியா அப்படியே ஒருவேளை எக்ஸ்பிளிசிட்டா சொல்லி என்ன மாதிரி மாட்டிக்கிட்டானா அடுத்த வீடியோல, அதனால தெளிவா மெயின்டைன் பண்றாங்க. இதே நாங்க சொல்றோம்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 6 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு சரி, மும்பை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். சூரியகுமார் ஏதோ ஒரு ரெக்கார்ட் பண்ணாருன்னு பார்த்தோம். இவங்க மட்டும் தான் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் கிடையாது. ஜஸ்பிரீத் பும்ராவுமே ஒரு ரெக்கார்ட் பண்ணாரு. லக்னோக்கு அகைன்ஸ்ட் ஆடின மேட்ச்ல he becomes a leading wicket taker for Mumbai Indians in the IPL history. Surpass லசித் மலிங்கா. அது எல்லாரும் எதிர்பார்த்ததுதான் at some point வந்து அவர் ஓவர்டேக் பண்ணுவாரு அப்படின்ட்டு. பட் சூப்பரா இவருமே தான் அந்த லசித் மலிங்காவோட ஸ்டாட்ஸ் வந்து இது பண்ணனா அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து லசித் மலிங்கா மும்பைல விளையாடிட்டு இருக்காரு. அப்படின்றப்போ அவர் லீடிங் விக்கெட் டேக்கர் மொத்த ஐபிஎல்லுமே அவர் நேமும் இருக்கு. சோ அப்படின்றப்போ பும்ரா வந்து ரொம்ப பெரிய ஃபீட் வந்து அச்சீவ் பண்ணிருக்காரு. நம்ம சொன்னோம்ல புவனேஸ்வர் குமார் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து அந்த லிஸ்ட்ல வரது வந்து பெரிய விஷயம் அப்படின்ட்டு. அதே தான் பும்ராக்குமே. லைக் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வராரு. இப்ப புவனேஸ்வர் குமாருக்கும் பும்ராக்கும் தான் போட்டின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் நல்ல புவனேஸ்வர் குமாரை பீட் பண்ணிடுவாரு பும்ரா. அந்த காலமும் இன்னும் ரொம்ப தூரம்லாம் தள்ளி இல்ல. சோ இது ஆட் பண்ணணும்னு நினைச்சேன் நீ மும்பைன்னு சொல்றப்போ. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மும்பை பார்த்துட்டோம். இன்னைக்கு ஆர்ஆர் மேட்ச் பார்த்தோம்ல. ஆர்ஆர்ல முன்னாடி மேட்ச் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். வைபவ் சூரியவன்சி இருக்கிற ரெக்கார்ட் எல்லாம் போட்டு வெளுத்து வாங்கிட்டாரு தலைவர். அதாவது இவருக்கு ரெக்கார்ட்ஸ் மட்டுமே ஒரு பக்கத்துக்கு இருக்கு. ஸோ அதுக்கு பதில் ஷார்ட்டா நான் ஒன்று சொல்லிடுறேன். யங்கஸ்ட் பிளேயர் எல்லா இதுலயுமே இப்போ ஐபிஎல் விளையாடுறதா இருக்கட்டும், பேட்டிங் ஆடுறதா இருக்கட்டும், அதுல இருந்து செஞ்சுரி அடிச்சதா இருக்கட்டும், எல்லா ரெக்கார்டும் இதை தாண்டி அடிஷனலா வந்து ஃபாஸ்டஸ்ட் 100 by an Indian in IPL history அப்படின்ட்டு ஒரு ரெக்கார்டை வந்து போடுறாருங்க. இதுக்கு முன்னாடி 37 பால்ல வந்து யூசுப் பத்தார் வந்து அடிச்சு வச்சிருந்தாரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிறந்து அந்த ரெக்கார்டை போடணும்னு சொல்லிட்டு 14 வயசுல வந்து சூரியவன்சி அந்த ரெக்கார்டை வந்து போட்டிருக்காரு. அதுவும் 3வது மேட்ச் ஐபிஎல்ன்றது இன்னுமே பெரிய விஷயம். அண்ட் இவர் 3 மேட்ச்ல அடிச்சாருன்னு சொன்னல, இதுதான் வந்து பெஸ்ட் ஃபார் அன் இந்தியன் பேட்டராமா. இதுக்கு முன்னாடி மனிஷ் பாண்டே 4 மேட்ச்ல அடிச்சிருந்தாரு, பால் வால்கர் 4 மேட்ச்ல அடிச்சிருந்தாரு. இவர் 3 மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சது வந்து பெஸ்ட் ஃபார் அன் இந்தியன் பேட்டர். பெஸ்ட் ஃபார் அன் இந்தியன் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. சோ ஆமா, அண்ட் இது அப்படியே சொல்லப்போ செஞ்சுரி அடிச்சுட்டு அப்படியே சூப்பரா அப்படியே செம்ம டாப் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்திருப்பாரு. அடுத்த மேட்சே டக் அவுட் இருக்காரு அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் இஸ் கமிங் டு ரியாலிட்டி. இதுதான் ஐபிஎல் ராக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றதுக்கு அந்த ரியாலிட்டி தேவை. அண்ட் அது கரெக்டா தெரிஞ்சது. அது பாக்குறப்ப தெரிஞ்சது. நீ எது வேணா போடு, அடிக்கதான் போவோம்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காரு. ஆனா வந்து ஒரு குவாலிட்டி பவுலர்ஸ் கிட்ட வந்து எல்லா டைமே அது மாதிரி செல்லுபடி ஆகுது. நான் புவனேஸ்வர் குமார் வந்து ஆர்சிபி கூட வந்து எப்படி விக்கெட் எடுத்தாரு, ஒரு அவுட் ஸ்விங் நம்ம பேசணும்ல. ஆனா அவருக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு ரோல் கொடுத்துட்டாங்க. நீ அடி வந்தா போனஸ் தான்ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. சோ ஜாலியா ஆடுறாரு. 14 இயர்ஸ் தான் ஆகுது. எதுக்கு பிரஷர் போட்டு அடிக்கிறது
அவர் பண்ண வேண்டியதை பண்ணிட்டாரு 14 இயர்ஸ்ல. அவ்வளவுதான். அவ்வளவுதான், லைஃப் செட்டில். ஸோ ஜாலியா அவ்வளவுதான். போயிட்டு வர கேம்ஸ் எல்லாம் ஆடி அவர் கேமை இம்ப்ரூவ் பண்ணாலே போதும் அவருக்கு. ஸோ சகல் நம்ம பார்த்தோம்ல, போன மேட்ச் வந்து பயங்கரமா போட்டாரு. ஒரு ஹேட்ரிக் திரும்பவும் எடுத்து செகண்ட் ஹேட்ரிக் வந்து எடுத்த 3 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க ஐபிஎல் ஹிஸ்டரியிலே. அதுல இவரும் வந்து ஜாயின் ஆயிருக்காரு. ஸோ 2 வாட்டி ஹேட்ரிக் எடுத்துட்டு ஒரு செலிப்ரேஷன் வேற தலைவர் ஒண்ணு பண்ணாரு. அந்த செலிப்ரேஷனுக்கு எக்ஸ்பிளேஷன் வேற கொடுத்தாங்க. கேட்டாங்க ஆக்சுவலி மிட் இன்னிங்ஸ் பிரேக்ல வந்து செலிப்ரேஷன் பண்ணீங்களே பண்ணியா இருந்துச்சு அப்படின்றப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ஆமா என்னைக்கோ ஒரு நாள் நான் இந்த மாதிரி பண்ணி ஏதோ உட்காந்துருந்தேன், அப்போ வந்து அது போட்டோ பிடிச்சு போட்டு மீம் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. அப்ப இருந்து மைண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு, நான் என்னைக்கு வந்து ஒரு 5 விக்கெட் ஆலோ இல்ல ஹேட்ரிக் எடுக்கிறேன்னா அப்ப செலிப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு மைண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு. ஹேட்ரிக் எடுத்த உடனே நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தாட்டே அதுதான், போய் இந்த மாதிரி படுத்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாராமா. உண்மையிலே சகல்னாலே மாஸ் ப்ரோ, செம்ம ஜாலி ப்ரோ. அவரு என்ன பண்ணாலும் தொட்டதெல்லாம் தங்கம்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு சகலுக்கு. ஆக்சுவலி சகல் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல கொஞ்சம் ஆக்டிங்க போட்டுட்டு இருந்தார். மும்பை இந்தியன்ஸ் மாதிரி சகலும் ஸ்டார்டிங்ல ஒரு 5-6 மேட்ச் ஆக்டிங்க போட்டு இப்ப கடைசி 4-5 மேட்ச்ல 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. செம்ம கம்பேக். அந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அகேன்ஸ்ட் ஆரம்பிச்சது 4 விக்கெட் எடுத்து விட்டாரு. இப்ப திரும்ப ஒரு 5 விக்கெட்ஸ் நடுல ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் நல்லா போட்டாரு டீசென்டா போட்டு இருக்காரு. அப்பப்போ மாட்டுது, இல்லைன்னா அப்பப்போ வச்சு செஞ்சு விட்டுறாங்க. சோ நல்லா நல்லா form போட்டு இருக்காரு. விக்கெட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த லீடிங் விக்கெட் இன்னும் சகல் தான், யாருமே கிட்ட கூட வரல. அந்த ஆமா. அளவுக்கு அவர் விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. நல்லா போயிட்டு இருக்கு சகல். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பை இந்த ஆக்ஷன்ல ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு சகல் தான். ஸ்ரேயாஸ் ஐயர்னு சொல்றப்போ அவர் என்னடா அவே ரெக்கார்ட் எல்லாம் பேசிட்டு இருந்தோம்ல, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு அவே ரெக்கார்ட் இருக்கு. என்னடானா அவர் இது வரைக்கும் 6 மேட்ச் நினைக்கிறேன், 6 அவே மேட்ச் ஆடிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அதுல 5 மேட்ச்ல ஒரு 50 மச்சி அவேல. அவர் வந்து அவேல அடிக்காத ஒரே டீம் வந்து ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா மட்டும்தான், சின்னசாமியில. பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய ரெக்கார்ட் எல்லாம் வந்து எட்டி பாக்குறாங்க. இந்த சீசன் சூப்பரா போகுது ஆர்சிபிக்கு. ஒருவேளை இருக்குமோ? நீ அங்க ஜிங்ஸ் வைக்கிறியா, நான் உனக்கு ஜிங்ஸ் வச்ச மாதிரி. சரிடா, நல்லா இருக்குடா. சரி ஓகே. ஆனா அதுதான் கைஸ், ஒரு சிஎஸ்கே ஃபேனா இப்ப நாங்க எலிமினேட் ஆயிட்டோம். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா ஆர்சிபி ஜெயிச்சா எனக்கு பிரச்சனையே இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றதுதான், மும்பை ஜெயிச்சா ஒரு சிஎஸ்கே ஃபேனா காண்டா தான் இருக்கும். பட் எனக்கு பர்சனலா ஹரிஷ்காக ஜெயிச்சு தொலைங்கடா போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் நினைக்க மாட்டேன். இப்போ மும்பை சிஎஸ்கே ஸ்வாப் அந்த ரேஞ்ச்ல அந்த பொசிஷன்ல இருந்தோம்னா நான் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும்லாம் நினைக்க மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நீ என்னோட ரைவல் தான். பகதான் பாம்பு தன். சரி சரி, இது வன்மம் வரட்டும், நீ மட்டும் தோத்துருங்களேன். இல்லைங்க, சின்ன வயசுல இருந்தே நான் சென்னையில பிறந்துட்டு மும்பை ஃபேனு. சின்ன வயசுல இருந்தே நான் 2011ல இருந்து மும்பை ஃபாலோ பண்ணிருக்கேன். அப்ப எவ்வளவு அளவுக்கு எல்லாமே சுத்தி சென்னை ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. நான் மும்பை ஃபேன், ஒரே மும்பை ஃபேனு. இப்ப எவ்வளவு அளவுக்கு நான் வந்து துக்கப்பட்டிருப்பேன் அந்த டைம்ல. இப்போ ஒரு மும்பை ஃபேனா நான் வந்து ஜாலியா இருக்கேன், அவ்வளவுதான். சரி, உங்களுக்கும் கரெக்ட் தான். 5 வருஷம் கழிச்சு திரும்ப வரீங்க கேவுக்குள்ள. நாங்களுமே என்ன எல்லா வருஷமும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களே 4 வருஷம் கழிச்சு தான் ஒரு கம்பேக் கொடுக்குறோம். கரெக்ட் தான். சரி ஓகே, பாப்போம். இந்த வருஷம் மும்பை ஆர்சிபில எந்த ஜெயிச்சாலும் ஓகே. எனக்கு பர்சனலா பஞ்சாப் ஜெயிக்கணும்பா. சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு பிடிச்சிருக்கு அந்த டீம். பேசிக்கா ஸ்ரேயாஸ் ஐயர்னால இல்ல, பாண்டிங், ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சி எல்லாம் சேர்ந்து ஃபைனலி தே ஹேவ் அ டீம்னு தோணுச்சு. சரி ஓகே, அதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ கடைசி ஐபிஎல் நியூஸ் ஒன்று இருக்கு. விக்னேஷ் புதூர் மும்பைக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருந்தாரு. ஸ்கவுட்டிங் சிஸ்டம்ல நம்ம பார்த்தோம், கேரளாக்கெல்லாம் ஆடவே இல்லை, எடுத்தாங்க அப்படின்ட்டு. அவர் அன்பார்ச்சுனேட்லி ஹஸ் பீன் ரூல்ட் அவுட் ஆஃப் தி ஐபிஎல். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் விக்னேஷ் புதூர் ஆடுறது இல்ல, கரண் சர்மாக்கே சான்ஸ் தராங்க, இம்ப்ரெஸ் பண்ணாரு அப்படின்ட்டு. காரணம் இன்ஜுரியில இருந்தாரு. இப்ப ரூல்ட் அவுட்டும் ஆயிட்டாரு. இப்ப அவருக்கு பதிலா ஒரு பஞ்சாப் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க, ரகு சர்மா அப்படின்ட்டு. அவர் ரீசெண்டா விஜயசாரி டிராஃபில சூப்பரா போட்டாரு. நான் பர்சனலா பார்த்தது இல்ல, பட் இப்போ ரீசெண்டா வீடியோஸ்ல ரீசர்ஃபேஸ் ஆகிறப்போ நல்ல ஒரு கூகுளி வச்சிருக்காரு, நல்ல ஒரு எக்ஸ்பின் டாப் ஸ்பின்னர்லாம் வச்சிருக்காரு தெரியுது. நல்ல சைனிங்கா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச டீமுக்குள்ள வர மாட்டாருங்க. ரிப்ளேஸ்மெண்டா வாங்கிருக்காங்க. கரண் சர்மா தான் கண்டினியூ பண்ணுவாரு. சூப்பரா அவரும் நிறைய மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா கடைசியில ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆட வைக்க கூட சான்ஸ் இருக்கு. இல்ல நான் என்ன தெரியுமா, நான் ரொம்ப வருஷம் ஐபிஎல் பாக்குறேன். இதுல ஒரு வருஷம் நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற டீம்ஸ் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டே பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஒரு இது இருக்கு. ஓகே, மும்பை தோக்கறப்பதான் பாட்டில் பண்ணப்பதான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அடுத்த வருஷத்துக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு பண்ணுவாங்க. ஏன்னா மொமெண்டம் போயிடக்கூடாது, அதனாலதான் காரணம். வின்னிங் மொமெண்டம், வின்னிங் காம்பினேஷன். அது ரோஹித் சர்மா இருக்கிற டீம், அவர் அதான் ரொம்ப பாப்பாரு சென்டிமெண்டா. அதே சொல்லுவாரு, இது ஏன் டீம் டி நான் எடுக்கிறது வேற ஏதாவது எடுத்துட்டு வரலாமா, ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டர் கேட்பாங்க வேர்ல்டு கப்ல. அவன் இழுத்துட்டு போட்டோம் பரவாயில்ல, ஆடாட்டியும் பரவாயில்ல, இழுத்துட்டு போட்டோம், எனக்கு டீமோட மொமெண்டம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. ஆமா, மெஜாரிட்டி ஆஃப் டீம்ஸ் அதை பண்ணுவாங்க. அண்ட் இதை பத்தி பேசும்போது எப்படி விக்னேஷ் புதூர் இன்ஜுரி ஆயிட்டாரோ அதே மாதிரி கிளென் மேக்ஸ்வெல்லுமே ரூல்ட் அவுட் ஆஃப் தி ஐபிஎல். ஆனா இன்னும் இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணல. அவர் டீம்ல இருந்தப்போ ஒன்னும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ரூல்ட் அவுட் ஆயிட்டு போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, சோ இது வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு 2வது இன்ஜுரி, 2வது ரூல்ட் அவுட். இன்னும் 2 பேருக்குமே ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சைன் பண்ணலன்றதை இங்க நான் தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன். சோ இத்துடன் ஐபிஎல் செய்திகள் நிறைவடைந்தது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் செய்திகள் பார்ப்போமா? சோ பரத், என்னத்த இன்டர்நேஷனல் செய்திகள் பாக்குறது, அதே செய்தி தான். நம்ம போன வீக்லி இப்படிதான் சொல்லியிருந்தோம், இந்த மே 2nd வீக் இங்கிலாந்து சீரிஸ்க்கு டீம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. சரி, அது பாட்டு வந்துட்டு போட்டோம். அதுக்கு முன்னாடி எங்க சைடுல இருந்து நாங்க பர போறோம் அப்படின்ட்டு நிறைய ரூமர்ஸ்னு இல்ல, ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் தான். பட் அது வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரூமர் தான். சரிங்களா? சோ அப்படி ஒரு ரூமர் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா மோஸ்ட் லைக்லி டு லீட் த டீம்
தெரிஞ்ச விஷயம் தான். வாட்டர் கவாஸ்கர் டிராஃபி முடியும் போது சொல்லிட்டாங்க, லைக் அவர் தான் இங்கிலாந்து சீரிஸ்ல கேப்டனா இருப்பாரு, நாங்க டிராப் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. அண்ட் இஸ் மோஸ்ட் லைக்லி டு டீட். அது மட்டும் இல்லாம குல்தீப் யாதவுக்கு ஒரு கம்பேக் சீரிஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்பர் 5 நம்பர் 6 ஸ்லாட் நம்ம போன வீக்லி பிளேல பார்த்திருந்தோம், ஒரு 5 பேர் வந்து கண்டெஸ்டன்ல இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஸ்லாட்ல ரஜத் பட்டிடரும் கருண் நாயரும் மோஸ்ட் லைக்லி டு பிளே. அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனா இருப்பாரு. ரஜத் பட்டிடர் அவர் இப்ப ரீசெண்டா ஆர்சிபிக்கு கூட இந்த டிஃபென்சிவ் ஆடுறப்ப எனக்கு அப்ப புரியல, இப்பதான் புரியுது. அவர் இங்கிலாந்து சீரிஸ் கடி போட்டுட்டு இருக்காரு, டிஃபென்சிவ் ஆடி டெஸ்ட் மேட்ச் ஆடுற பத்தியா அப்படின்ட்டு. அங்க எடுக்கவும் போறாங்களாமா. நீ என்ன நினைக்கிற, பட்டிடர் வேணுமா நம்பர் 5 ஸ்லாட்ல? என்னன்னு ரஜத் பட்டிடர் எதுக்கு டெஸ்ட் சீரிஸ் நான் யோசிக்கிறேன் திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன். சோ வேண்டாம். கருண் நாயர் அக்மார்க் டெஸ்ட் பிளேயர் இருக்காரு. சோ அவரை விட்டுட்டு எதுக்கு ரஜத் பட்டிடர் போகணுமா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. சோ கருண் நாயருக்கும் ரஜத் பட்டிடர் 2 பேருமே வாய்ப்பு கிடைக்காம போறது வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராபபிள் இப்ப அதுதான் வந்திருக்கு அரசல் பொருசலா வந்த ஒரு செய்தி. ஓகேங்களா? கரெக்ட். சோ இதை பத்தி நாங்க டீடைலா அந்த ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணுவாங்க செகண்ட் வீக் ஆஃப் மே. அப்ப நாங்க டீடைலா ஸ்குவாட் அனாலிசிஸ் வீடியோ அதில் நம்ம பார்ப்போம் பிளேயிங் லெவன்ல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுருவோமே. அடுத்த நியூஸ், பங்களாதேஷ் ஜிம்பாப்வே. போன வீக்லி வீடியோல தான் பார்த்தோம், ஜிம்பாப்வே பங்களாதேஷ்ல போயிட்டு செஞ்சுட்டு வந்துட்டானுங்கடா, டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, ஆஃப்டர் சோ லாங் இயர்ஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்திருந்தோம். அதே மாதிரி பங்களாதேஷ் வந்து இது இட்ஸ் டைம் டு கிவ் இட் பேக் மாமே அப்படின்ட்டு ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. பங்களாதேஷ் ஒரு இன்னிங்ஸ் டிஃபீட், செமையான விக்டரி, செம பர்ஃபார்மன்ஸ். ஹோம்ல அவங்களை மோஸ்டா அடிக்கவே முடியாது. சீரிஸ் வின்லாம் வந்து யோசிச்சு பாக்குறது இந்தியாவே வந்து முக்கி தான் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஹோம்ல போர்ட்ரஸ், ரியல் போர்ட்ரஸ் பங்களாதேஷ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்பின் வந்து சூப்பரா போட்டு எடுப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் டெஸ்ட்லயும் டாமினேட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க பங்களாதேஷ். எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இன்டர்நேஷனல் நியூஸ் இல்ல. இந்த பிஎஸ்எல் பக்கம் நம்ம போவேனா, முன்னாடி வீக்லி வீடியோல பார்த்த மாதிரி தான் பாகிஸ்தானை நாங்க புறக்கணிக்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், ஷோயப் அக்தரோட யூடியூப் சேனல்ல வந்து இந்தியாவில பேன் பண்ணிருக்காங்களாம். சோ அந்த நியூஸையும் சொல்லலாம்னு. இது எனக்கு தெரியாது, புதுசா இருக்கு. ஆக்சுவலி நிறைய இது ஷஹீத் அஃப்ரிதி பார்த்தோன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, லைக் இந்தியா தான் இதுக்கு காரணம், அந்த மாதிரிலாம் நிறைய பொலிட்டிக்கலா பயங்கரமா இந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறாங்க. அது என்ன கதை தெரியல. உமன்ஸ் கேப்டனுமே, நம்ம உமன்ஸ் வருவோம், உமன்ஸ் முன்னாடி அதை சொல்லிடுறேன். பாகிஸ்தானோட கேப்டன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து இந்தியாவுக்கு டிராவல் பண்ண மாட்டோம். ஏன்னா வேர்ல்ட் கப் 50 ஓவர் வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடக்க போகுது, சரியா, இந்த வருஷம் எண்ட்ல. அதுக்கு வந்து நாங்க ஹைபிரிடா எப்படி வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு பண்ணாங்களோ அந்த மாதிரி பாகிஸ்தான் அது இந்தியாவுக்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதுக்கு ப்ரொவிஷனும் இருக்கு, அது ஒரு கிளாஸும் இருக்கு, ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா அதுக்கு ஒத்துக்கல இந்தியா அப்படின்னா வந்து லாஸ் பாகிஸ்தானுக்கு தான், இந்தியா கிடையாது. சோ நெக்ஸ்ட் வந்து விமென்ஸ் கிரிக்கெட்ல பாத்துருவோம். விமென்ஸ் கிரிக்கெட்ல என்ன போயிட்டு இருக்கு பாருத்து, ரீசெண்டா ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு, ரை சீரிஸ், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா. அண்ட் அதுல 2 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அதுலயுமே இந்தியா வந்து சம டாமினன்ஸ் ஆஸ் யூசுவல். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 50 ஓவர் வேர்ல்ட் கப் வரப்போகுது, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிரத்திகா ராவல் 2 மேட்ச்லயுமே சம பர்ஃபார்மன்ஸ், 2 மேட்ச்லயும் ஆஃப் செஞ்சுரி. அவங்க அட்டாக்கிங் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. நம்ம நிறைய வீடியோஸ் சொல்லிட்டோம், ஷஃபாலி வர்மா வந்து ஒழிச்சு கட்டிட்டாங்க, ஷஃபாலி வர்மா வந்து தூக்கிட்டாங்க, அப்புறம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க, திரும்ப ஃபார்முக்கு வருவாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் பிரத்திகா ராவல் ஒரு எண்ட்ல ஏன் இடத்த நான் விட்டு தர மாட்டேங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு எண்ட்ல அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மேட்சுக்கு மேட்ச் இஸ் ப்ரூவிங். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி ஸ்டைலுமே சூப்பரா இருக்கு, பேட்டிங் ஸ்டைலுமே, பவுலிங்கும் போடுறாங்க ஷஃபாலி வர்மா மாதிரியே. ஸோ ஐ திங்க் ஷி இஸ் கோயிங் டு பி ரெகுலர் ஃபார் இந்தியா. அண்ட் அதை தவிர செகண்ட் மேட்ச்ல நம்ம ஆக்சுவலி தோக்குற மாதிரி இருந்தோம். அந்த மேட்ச் ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே இந்த மேட்ச் முடிஞ்சிடும் தோதுரும் நினைச்சிட்டு இருக்கும் போது ஸ்னேயர் ராணா வந்து ஒரு 5 விக்கெட் எடுத்தாங்க. செம்ம பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து டன்சிம் பிரிட்ஜ் செஞ்சுரி அடிச்சாலும் டுவர்ட்ஸ் தி எண்ட் டெத் ஓவர்ஸ் ஃபுல்லா டாமினேட் பண்ணி இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ப்ரிப்பரேஷன், பேசிக்கா சீரிஸ்னால ஒண்ணுமே யூஸ் இல்ல, ஜஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன் ஃபார் த வேர்ல்ட் கப். டீம் காம்பினேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் சான்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம WPL பார்த்தோம்ல, அதுல இருந்து ஷைனான சில காஷ்வி கௌதமா இருக்கட்டும், இல்ல வந்து நல்லப்பரெட்டி சரணி அப்புறம் டெல்லிக்கு போட்டாங்க அவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி சில பவுலர்ஸ்க்குலாம் வந்து டெபியூ பண்ணி சான்சஸ் கொடுக்குறாங்க, which is a good thing. So India is also thinking ahead of the future அப்படின்ற மாதிரியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து. சிஎஸ்கே தவிர்த்து எல்லாரும் திங்கிங் அபௌட் தி ஃபியூச்சர். ஆயுஷ் மாத்ரி, டெவால் ப்ரூவேஸ் நாங்களும் கொண்டு வரது சும்மா அட்டாக் டாங்கி சார்மில இருந்து பேபி சார்மியா மாறிடுச்சுங்க. வாழ்த்துக்கள் போங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு புவர் சீசன் தான் தேவைப்பட்டிருக்கு இத ரியலைஸ் பண்றது சிஎஸ்கே. பரவாயில்ல, எவ்ரிதிங் ஹஸ் இட்ஸ் பிரைஸ்ன்ற மாதிரி இந்த சீசனை சாமி கூட்டுதான் யங்ஸ்டர்ஸ் மேல நம்பிக்கை வரும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நினைச்சிருக்காங்களோ நம்ம. ஆனா எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல, இவங்க ஏதோ ஐவாஷ் மாதிரி பண்றாங்கன்னு தோணுது. இல்லன்னா பயங்கரமா பேசுவாங்கல்ல மீடியால, அதனால இப்ப ஏதோ யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு முன்னாடி பண்ண மாதிரி திரும்ப அடுத்த சீசன்ல வந்து ஃபிளெமிங் வந்து அது வாய்ப்பு இருக்கு, தெரியல, பாப்போம். ஓகே ஓகே, இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுக்கு மேல செய்திகள் வந்து நெக்ஸ்ட் வீக் நாங்க திரும்ப இன்னொரு எபிசோட்ல வீக்லி பீடல உங்களை சந்திப்போம். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்கிறதுக்கு ஐபிஎல் ப்ரிவியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். நடுவில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்ல போனனால பாஸ் விட்டு இருந்தோம். இனிமேட்டு மேட்ச் ரிவ்யூஸ் எல்லாம் நாங்க வந்து ரெகுலரா போட பாக்குறோம். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்கிறதுக்கு கிரிக்கெட் டைமெட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.